and welcome. இன்னைக்கு நம்ம காம்படிட்டிவ் எக்ஸாம்ஸில் ஒரு பேசிக் அண்ட் இம்பார்ட்டன்ட் டாபிக் பார்க்க போகிறோம். அது என்னென்னா மேத்தமெட்டிக்கல் ஆப்ரேஷன்ஸ். What are the fundamental operations? Addition, subtraction, multiplication and division. And what are the comparison operations? Less than, greater than, equal to, not equal to, greater than or equal to, less than or equal to. இப்போ நாம் எக்ஸாம்பிள்ஸ் பார்ப்போம். First question, if plus means minus, multiplication means divided by means plus and minus means multiplied by, then which of the following will be the value of the expression 252 into 9 minus 5 plus 32 divided by 92. ஓகே, இந்த கொஷனில் பாருங்கள் என்ன சொல்லியிருக்காங்க, ப்ளஸ் மீன்ஸ் மைனஸ். ஸோ எங்கெல்லாம் நம்மளுக்கு ப்ளஸ் இருக்கோ இந்த ஈக்குவேஷனில் அதெல்லாம் நம்ம மைனஸாக மாற்றிடணும். அதே மாதிரி மல்டிப்ளைடு பை மீன்ஸ் டிவைடட் பைன்னு சொல்லியிருக்காங்க. அப்போது மல்டிப்ளிகேஷன் சிம்பிள் இருக்க இடத்துல எல்லாத்துலேயும் நம்ம டிவிஷன் சிம்பிள் போடணும். டிவைடட் பை மீன்ஸ் ப்ளஸ் சிம்பிள் போடணும், மைனஸ் சிம்பிள் இருக்க இடத்துல மல்டிப்ளைட் பை சிம்பிள் போடணும். இப்போ இந்த ஈக்குவேஷன் பாருங்கள், 252 into 9 கொடுத்துருக்காங்க. இப்போ மல்டிப்ளிகேஷன் இருக்க இடத்துல நம்ம என்ன பண்ணணும், டிவைடட் பை சிம்பிள் போடணும். ஸோ 252 டிவைடட் பை 9, மைனஸ் இருக்க இடத்துல என்ன போடணும், மல்டிப்ளைட் பை. ஸோ 9 into 5, ப்ளஸ் இருக்க இடத்துல மைனஸ் போடணும். ஸோ மைனஸ் 32 டிவைடட் பை இருக்க இடத்துல ப்ளஸ் போடணும். ஸோ ப்ளஸ் 92. ஓகே, போர்ட் மாஸ் ரூல் படி நம்ம ஃபர்ஸ்ட் டிவிஷன் தான் பண்ணணும். ஸோ 252 டிவைடட் பை 9 என்னது 28 into 5 minus 32 plus 92. ஓகே, அடுத்தது 28 into 5 140 minus 32 plus 92. நெக்ஸ்ட் ஸ்டெப் 140 plus 92 என்ன வரும், 232 minus 32 equals 200. So answer is 200. ஓகே, இந்த டாப்பிக்கில் நம்ம முக்கியமாக தெரிஞ்சுக்க வேண்டிய கான்செப்ட் என்னென்னா போர்ட் மாஸ். போர்ட் மாஸ் இஸ் என்ன ஆர்டரில் நம்ம இந்த ஈக்குவேஷனை சால்வ் பண்ணணுன்றது. ஃபர்ஸ்ட் என்ன பண்ணணும், டிவிஷன், மல்டிப்ளிகேஷன், அடிஷன் அண்ட் தென் சப்ராக்ஷன். இது எல்லாத்துக்கும் முன்னாடி ஃபர்ஸ்ட் ப்ரியாரிட்டி எதுக்கு கொடுக்கணுன்னா, அந்த ஈக்குவேஷனில் ப்ராக்கெட்குள்ளே இருக்க நம்பர்ஸ்க்கு தான் ஃபர்ஸ்ட் ப்ரியாரிட்டி கொடுக்கணும். இன்னொரு எக்ஸாம்பிள் பார்ப்போம். இஃப் 20 minus 10 means 200, 8 divided by 4 means 12, 6 into 2 means 4, then 100 minus 10 into 1000 divided by 1000 plus 100 into 10 என்னன்னு கேட்குறாங்க. ஓகே, இப்போ கொஷனில் என்ன கொடுத்துருக்காங்க, 20 minus 10 is 200ன்னு சொல்லிட்டாங்க. இப்போ இந்த இடத்துல என்ன சிம்பிள் இருக்குது, நம்மளுக்கு மைனஸ் சிம்பிள் இருக்குது. ஆனால் நீங்கள் பார்த்தீங்கன்னா 20 minus 10 வந்து நம்மளுக்கு 200 வராது. ஆனால் 20 into 10ன்னு போட்டோன்னா நம்மளுக்கு 200 ஆன்சர் கிடைக்குமா? ஸோ அப்போது மைனஸ்க்கு பதிலாக நம்ம என்ன ரீப்ளேஸ் பண்ணணும், மல்டிப்ளைட் பை சிம்பிள் ரீப்ளேஸ் பண்ணணும். அடுத்தது பாருங்கள், 8 divided by 4 means 12ன்னு சொல்லியிருக்காங்க. ஆனால் 8 divided by 4 நம்மளுக்கு 12 வராது. பட் 8 + 4 நம்மளுக்கு 12 வரும். கரெக்டாக? ஸோ நம்ம என்ன பண்ணணும், இப்போ டிவைடட் பை இருக்க இடத்துலலாம் வந்துட்டு அடிஷன் சிம்பிள் போடணும். அடுத்தது பாருங்கள், 6 into 2 4ன்னு சொல்லியிருக்காங்க. பட் 6 into 2 நம்மளுக்கு 4 வராது. பட் 6 minus 2 வந்து 4 வரும். ஸோ மல்டிப்ளைட் பை இருக்க இடத்துலலாம் வந்து மைனஸ் சிம்பிள் போடணும். ஓகே, இப்போ நம்மளுக்கு எந்த சிம்பிளை எதில் ரீப்ளேஸ் பண்ணணும்னு தெரிஞ்சிடுச்சு. இது அப்படியே நம்ம கொடுத்துருக்க ஈக்குவேஷனில் அப்ளை பண்ணலாம். 100 minus 10 into 1000 divided by 1000 plus 100 into 10. இதான் given equation. இப்போ நம்மளோட ஃபைண்டிங்ஸ் இதில் அப்ளை பண்ணலாம். 100 மைனஸ்க்கு பதிலாக நம்ம என்ன பண்ணணும், மல்டிப்ளைட் பை 10. மல்டிப்ளைட் பைக்கு என்ன சிம்பிள் யூஸ் பண்ணணும், மைனஸ். 1000 டிவைடட் பைக்கு ப்ளஸ் சிம்பிள் ரீப்ளேஸ் பண்ணணும். ஸோ ப்ளஸ் 1000 divided by 100 minus 10. இப்போ இதை சால்வ் பண்ணுங்கள். 1000 minus 1000
plus 10 minus 10. So answer is 0. Okay, இப்போ நான் இங்கே ஒரு question கொடுக்குறேன். இதை solve பண்ணிவிட்டு leave your answers in the comment section. Question is, if multiplied by stands for minus, divided by stands for plus, plus stands for divided by, and minus stands for multiplied by, then which of the following equations is correct? இந்த 4 ஈக்குவேஷனில் எது வந்து கரெக்டுன்னு ஃபைண்ட் பண்ணணும். தேங்க்யூ.